அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். தடாவை தொடர்ந்து நாங்கள் நெல்லூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். தடாலேருந்து நெல்லூருக்கு 107 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இந்த தர்கா வந்து ரொம்ப ஃபேமஸான தர்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த தர்காவுக்கு பாரா ஷஹீத்னு பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துடுறோம். வந்துட்ட பிறகு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு மினாரா ஒயிட் கலரில் மஸ்ஜிதுன்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நெல்லூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தர்கா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கல்யாணம் ஆகி புதுசில் இந்த தர்காவுக்கு வந்தேன். அடுத்து இப்போ தான் நான் வரேன். 1200 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இஸ்லாமியர்களுக்காக நடந்த ஒரு போராட்டத்தில் ஒரு 12 தியாகிகள் உயிர் விட்டதுனால அவங்களுடைய மசார் தான் இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுடைய நினைவால் தான் பாரா ஷஹீதே தர்கான்னு இதுக்கு பேர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இந்த தர்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ட்ரி போட்டவுடனே உள்ளே போயிட்டு தர்காக்குள்ளே போகல, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலான்னு சொல்லி அங்கேயே பக்கத்துலேயே வந்து தர்காக்கு அந்த டாய்லெட் எல்லாமே லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே நாங்கள் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தர்காக்குள்ளேயே வந்து தர்பார் கேஃபேன்னு ஒரு டீ ஸ்டால் இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ்லாம் குடிக்கலான்னு அங்கே போயிட்டோம். நாங்கள் பசங்களாம் இருக்கிறதுனால பசிக்கும் இல்லையா, அவங்களால அவங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி நாங்கள் போனோம். அங்கே இருந்த டீ வந்து நிஜமாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மற்ற இடத்துலலாம் குடித்ததை விட இந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ஷேர் பண்ணி நல்லா ஒரு சேர் அப் கொடுத்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உசு பண்ணிவிட்டு நாங்கள் தர்காக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போனவுடனே இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 மசாராக சேர்த்து மொத்தம் 4 மசாரனால 12 தியாகிகளுடைய மசார் இங்கே இருந்துச்சு. நல்ல ஒரு விசாலமான பெரிய தர்கா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மனசுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு யாசின் ஓதிட்டு இருந்தோம். நல்ல ஒரு பெரிய தர்காவாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இல்லை, நாங்கள் போகும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. மஹ்ரிப் அசான் கூட அங்கே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க ஃபேமஸான விஷயம் நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, மொஹரம் மாதத்தில் ஒரு 3 நாள் வந்து அந்த லேக் இருக்கு இல்லையா, ஏரி, அங்கே வந்து ரொட்டியானா ஈதுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, ரொட்டி செஞ்சுட்டு நம்ம மனசில் என்ன இருக்கோ நம்ம நியத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் என்ன நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் நம்ம நினச்சிட்டு அங்கே போய் ரொட்டி வந்து தண்ணியில் விடுவாங்க. அதே மாதிரி நிறைவடிச்சினாலும் ரொட்டி ரெடி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா நம்ம சேர்த்து ஷேர் பண்ணிப்பாங்க எல்லோரும் ரொட்டி வந்து. அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இந்த தர்காவில் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஜியாரத்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் கிளம்பும் போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, லேக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.